தேவ பிள்ளையே, பொருளாசை முதலிய வார்த்தைகள் முதலாய் நம்முடைய வாயிலை உச்சரிக்க கூடாது. ஆனா இன்றைக்கு சபைகள் எல்லாம் எதிலே காணப்படுகிறது என்றால், பொருளாசைகளுக்குள்ளே, துஷ்டத்தனங்களுக்குள்ளே, கபடி, காம விகாரங்கள், வன்கண் தூஷணா, பெருமை, மதிகேடு, இதெல்லாம் என்ன செய்கிறது? ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. இது வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையை போல இருதயமாகிய பகுதிக்குள்ள இப்படிப்பட்ட சகல அசுத்தங்கள் நிறைந்திருக்கிறது. அதனாலே தான் மத்தேயு 15:8 இப்படியாய் சொல்லுகிறது. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, வாயினால உதடுகளினால் என்ன செய்கிறோம்? அவரை கனம் பண்ணுகிறோம். ஆனா நம்முடைய இருதயமோ எப்படி இருக்கிறதா? தூர இருக்கிறது. பாவத்தினாலே நிறைந்து, பாவ அசுத்தத்தினாலே நிறைந்து காணப்படுகிறது. மத்தேயு 15:9 இப்படியாய் சொல்லுகிறது, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து. யாருடைய கற்பனை? மனுஷனுடைய கற்பனை. வேதத்தில் இருக்கிற, வேதத்தில் உள்ள பிதாவாகிய தேவனுடைய கற்பனை அல்ல, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் மாற்றி இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய சபை பிரிவுகள் இருக்கு இல்லையா? இன்னைக்கு பார்க்கிறோம் நம்ம, எத்தனையோ டினாமினேஷன் இருக்கிறது இல்லையா? அவங்களுக்கு ஒரு கோட்பாடு வைத்திருக்கிறாங்க. என்ன கோட்பாடு அப்படின்னா, மனுஷனுடைய அவருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் மாற்றி அதை ஜனங்களுக்கு என்ன செய்கிறாங்க? போதிக்கிறாங்க. இப்படி போதிக்கிறது வீணாய். நீங்க போதித்து உங்களுடைய கற்பனைகளை நீங்க கோட்பாடுகளாக மாற்றி அதை ஜனங்களுக்கு போதித்து நீங்களும் ஜனங்களும் சேர்ந்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் ஊழியம் செய்கிற அந்த நாட்களில இந்த காரியத்தை என்ன செய்யறாங்க? ஆண்டவர் சொல்லுகிறாங்க. இப்படிப்பட்ட காரியம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29வது அதிகாரத்தில் நம்ம 13வது வசனத்தில் நம்ம இதை வாசிக்கிறோம். இந்த காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்திலே சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனால் போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு மனுஷருடைய கற்பனை, ஒவ்வொரு டினாமினேஷன் சபை பிரிவுகள் அவர்களுக்கு ஒரு கருத்தை வைத்துக் கொண்டார்கள். இந்த வேத புத்தகத்தில் இருந்து எடுத்து பல சபை பிரிவுகள் டினாமினேஷன் இருக்கிறது. நம்ம நினைப்போம் அந்த டினாமினேஷன் பெருசு, இது பெருசு. எதுவும் பெருசு கிடையாதுங்க. இயேசு என்கிறவருடைய உபதேச ஆமா, எந்த சபை கை கொள்கிறதோ அதுதான் கிறிஸ்துவின் சபை. அதை அல்லாதபடிக்கு எந்த பெரிய சபை பிரிவாய் இருந்தாலும் சரி, பரலோகத்தை எந்த சபை பிரிவையும் உண்டாக்கின மனிதர்கள் என்ன செய்யல? பரலோகத்தை உருவாக்கல, இல்ல இந்த பூமியை உருவாக்கல. இன்னைக்கு எத்தனையோ சபை பிரிவுகள் டினாமினேஷனை உருவாக்கின மனிதர்கள் மரித்து போயிருக்கிறார்கள். ஆனா ஒரே ஒரு சபையை உருவாக்கின தேவன், அவர் என்ன செய்யல? மரித்தார். மரித்த இயேசு என்ன செய்யல? கல்லறை அவரை கட்டி காக்க முடியல, அவர் மீண்டும் உயிர்த்தார். அதனால தான் இன்றைக்கு கிறிஸ்துவுடைய உபதேசம் இன்றைக்கு இந்த பூமியிலே போதிக்கப்பட வேண்டும். ஒரே மந்தை, ஒரே மேய்ப்பன் என்று வேதம் என்ன செய்கிறது? யோவான் 10வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒரே மந்தை, ஒரே மேய்ப்பன் என்று நாம் என்ன செய்கிறோம்? அந்த காரியத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, யோவான் 10:16 இப்படியாய் சொல்லுகிறது, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளோ எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும், அவைகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தை, ஒரே மேய்ப்பன். அப்பொழுது ஒரே மந்தை, ஒரே மேய்ப்பன் அப்படின்னா, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமலும் வேறு ஆடுகள் உண்டு. இன்னைக்கு என்ன அப்படின்னா, இந்த வேத புத்தகத்தை வைத்து பல டினாமினேஷன் என்னது சபை பிரிவுகளில் மனுஷனுடைய கற்பனைகளை கோட்பாடுகளாய் மாற்றி ஜனங்களுக்கு நம்ம சபை பிரிவுடைய கோட்பாடு, நம்முடைய சபையுடைய கட்டளைகள், பிரமாணங்கள் இதுதான், இதுபடிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்கள் என்றால், அதாவது நாம் வாசிக்கிறோம் ரோமர் 1வது அதிகாரத்தில் 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சத்திய
சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்தி அநியாயத்துக்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்தில் இருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன அப்படின்னா, தேவ பிள்ளையே, சத்தியத்தை மனுஷருடைய கோட்பாடுகள் கற்பனைகளினாலே அதை கோட்பாடுகளாய் மாற்றி எங்க சபைக்கு இப்படிப்பட்ட கோட்பாடு, இந்த கற்பனை, இந்த பகுதியில் தான் நாங்கள் நடப்போம் அப்படின்னு சொல்லுகிறாங்க. ஆனா தேவ பிள்ளையோ யோவான் 7:15-16 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, பிதாவுடைய உபதேசத்தை கிறிஸ்து இந்த பூமியிலே உபதேசித்தபடியினாலே அது கிறிஸ்துவின் உபதேசம் என்று 2 யோவான்ல 9 இப்படியாய் சொல்லுகிறது. கிறிஸ்துவுடைய உபதேசத்திலே நிலைத்தராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனே உடையவன். இன்னைக்கு அநேக சபை பிரிவுகள் யாருடைய உபதேசத்தை உபதேசிக்கிறார்கள்? மனுஷனுடைய கற்பனைகளை கோட்பாடுகளாய் மாற்றி அவர்களுடைய சபை பிரிவுக்கு என்ன செய்கிறார்கள்? உபதேசிக்கிறார்கள். அவங்க ஒரு கட்டளை வைத்திருக்கிறாங்க, கற்பனையை கோட்பாடை வைத்து. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறாங்க, அவங்க கற்பனையை கோட்பாடாய் மாற்றி வீணா எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள், உங்க வாயினால உதடனால என்னை கனம் பண்ணுகிறீர்கள், உங்களுடைய இருதயமோ வெகு தொலைவில் இருக்கிறது, சத்தியத்திற்கு உங்களுக்கும் எந்த என்ன கிடையாது, உடன்பாடு கிடையாது, பரிசுத்தம் கிடையாது, நீதி கிடையாது, நேர்மை கிடையாது, உண்மை கிடையாது, உத்தமம் கிடையாது. ஆமா, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை கிடையாது. வாயாலே வார்த்தையை சொல்லுகிறோம், உதடுகளாலே தேவனை கனம் பண்ணுகிறோம், அவ்வளவுதான். தேவ பிள்ளையே, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இன்னைக்கு என்ன கிடையாது. அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 3:18 இப்படியாய் சொல்லுகிறது, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரிகையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோ. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரிகையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோ. இன்றைக்கு மனிதனுடைய கற்பனைகளை கோட்பாடுகளாய் மாற்றி இன்றைக்கு தேவனுக்கு வீணாய் அநேக சபை பிரிவுகள் இந்த முழு உலகத்திலேயோ என்ன செய்கிறார்கள்? ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வீணாய் ஆராதனை செய்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவுடைய உபதேசத்தின்படி அல்ல. கிறிஸ்துவுடைய உபதேசம் அது கிறிஸ்துவுடையது அல்ல. பிதா அவருக்கு கொடுத்து அவர் இந்த பூமியிலே அதை உபதேசித்தபடியினால் அது கிறிஸ்துவின் உபதேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தாம் ஊழியம் செய்த அந்த நாட்களிலே அவங்க என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, யோவான் 7 தெளிவா சொல்லுகிறாங்க. 16 இப்படியாய் சொல்லுகிறாங்க, இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. என்னுடைய உபதேசம், நான் இன்றைக்கு இந்த உபதேசத்தை பிரசங்கிக்கிறேன், இது என்னுடையது கிடையாது, என்னை அனுப்பின பிதாவினுடைய உபதேசத்தை நான் பிரசங்கிக்கிறேன். அது அவர் பிரசங்கித்தபடியினால அது கிறிஸ்துவின் உபதேசம் என்று என்னது எழுதப்பட்டிருக்கிறது.